ஹைங்க, இன்னைக்கு காரைக்கால் கிச்சனில் ஒரு சூப்பரான பார்ட்டி ஆர்டர் பார்க்க போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே சேலஞ்சிங்கான ஆர்டரு. ஏன்றத இந்த வீடியோட எண்டில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ஆர்டரில் அவங்க 100 தந்தூரி சிக்கன், 100 பன்னீர் டிக்கா கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் சிக்கன் லெக்கு, சிக்கன் தைஸ், சிக்கன் பிரெஸ்ட் எல்லாம் முன்னாடி நாளே வாங்கி சூப்பராக மேரினேட் பண்ணிட்டேன். அது மாதிரி பன்னீர் டிக்காவுக்கு பன்னீர், zucchini, கேப்சிகம், ஆனியன்லாம் போட்டு மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே காலையில் 3 மணிக்கெல்லாம் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யூஎஸில் பன்னீர் வெஜிடபிள்லாம் கொத்து அவனில் வச்சு எடுக்கவே ஒரு 3 hours ஆயிடுச்சுங்க. டிக்காவை சூப்பராக ரெடி பண்ணி பக்காவாக எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு சிக்கன் தந்தூரி செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். சிக்கன் தந்தூரி செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4.5 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் ஆணுச்சு. அதையும் ரெடி பண்ணி ட்ரேல நல்லா பக்காவாக பேக் பண்ணியாச்சு. இது மாதிரி லார்ஜ் குவான்டிட்டி சிக்கன் தந்தூரி டிக்காலாம் செய்யும் போது முன்னாடி நாளே ப்ரீ ப்ரிப்ரேஷன் செஞ்சு வச்சுட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. சிக்கன் ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக வந்திருந்ததுன்னு சொன்னாங்க. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க சாப்பிட்டுட்டு. அதை கேட்டுட்டு எனக்கு செம்ம ஹாப்பிங்க. அதே மாதிரி பன்னீர் டிக்கா வந்த எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. அப்போ ரொம்பவே டபுள் ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு. அவங்களுக்கு என்னோட பன்னீர் பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பேரலா நான் அதையும் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு கத்திரிக்காவும் ரைத்தாவும் நான் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தேன். அவங்களுக்கு செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. லஞ்ச் ஆர்டர் ரெடி பண்ணி ஷார்ப்பாக 12:30க்கு டெலிவரியும் பண்ணியாச்சு. 60 வெஜ்ஜி பப்ஸ் 5:30 கேட்டிருந்தாங்க. அரை மணி நேரம் பிரேக் எடுத்துட்டு அதை செய்ய ஆரம்பித்தேன். அதுக்குள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணி பேஸ்ட்ரி ஷீட்டில் வச்சு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பப்ஸ் சூப்பராக வந்திருந்தது. போன வேகத்துக்கு சூடாகவே பப்ஸை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அது செம்ம ஹாப்பி எனக்கு. நைட்டுக்கு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் வெஜ்ஜி கொத்து பரோட்டா கேட்டிருந்தாங்க. அதை செய்ய ஆரம்பித்தேன். 8 o'clock கேட்டிருந்தாங்க. அதையும் கடகடன்னு செஞ்சு ஆன் டைமுக்கு டெலிவரி பண்ணிட்டேன். வெஜ்ஜி கொத்து பரோட்டாவுக்கு சால்னா காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருந்தேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு கெச்சப் கொடுத்துருந்தேன். இந்த ஆர்டருக்காக நான் ஒரு ஹோல் டே ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் ஆர்டர் பண்ணவங்க எல்லாரும் சூப்பராக இருந்தது, எல்லா ஐட்டமும் சஃபிஷியண்ட்டாக இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப எனர்ஜி லெவலை பூஸ்ட் பண்ண மாதிரி இருந்தது. இந்த ஆர்டர் எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கு. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.